पल्लवित पालित सप्तलोकी निर्वागकोरहित नेमकडाक्षलीला श्रीरंगहर्ण्यतड मंगलदीपरेखा श्रीरंगराजमहिषीं श्रियमाश्रयामः श्रीरंगराजचरणाम्बुजराजहंसं श्रीमत्पराङ्कुशपदाम्बुजभृङ्गराजं श्रीभट्टनाथपरकालमुखाब्जमित्रं श्रीवत्ससिंहचरणं यतिराजमीडे वेदवेद्ये परे पुंसी दासे दशरथात्मजे वेदप्राचे सदा दासीत् साक्षात् रामायणात्मना तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदंवरं नारदं परिवप्रच्छ वाल्मीकि मुनिपुङ्गवम् साक्षात् ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலும் ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாருடைய அனுகிரக விசேஷத்தினாலேயும் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் தர்சன நிர்வாககராய் பரமம்சேத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ நாராயண ராமானுஜ ஜீயசுவாமியுடைய 75வது திருநக்ஷத்திர மகோத்சவம். அந்த மகோத்சவத்தை முன்னிட்டு அமிர்த மகோத்சவம் என்று இங்கே கொண்டாடுகிறார்கள். அந்த அமிர்த மகோத்சவம் என்று 75 நாட்களுக்கு பல நிகழ்ச்சிகள், பல வித்வான்களின் உபன்யாசங்கள், பல இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள், கச்சேரிகள் முதலானவைகளையெல்லாம் நடைபெற இருக்கின்றன. நாம் அனைத்தையும் கண்டு அனுபவிக்க வேண்டும். அதற்கு சுவாமி திருவடிகளிலே நியமனம் பெற்று சுவாமியுடைய திருவடியை நியமனமடியாக ஒரு சில விசேஷார்த்தங்களை அனுபவிக்க பிராப்தமாகிறது. அதிலே அடியேனுக்கு அமைந்தது 75வது திருநக்ஷத்திர உற்சவம், 75 நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள். அது எதிராஜ மடத்தினுடைய சார்பிலே நடைபெறுகிறது. இதிலே ஜிஎஸ் சுவாமியுடைய திருநக்ஷத்திரம் 3ஆம் தேதி செப்டம்பர் 24 பூர்வ பல்குனி திருநக்ஷத்திரம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வைபவத்திலே அடியேனுக்கு சுவாமி நியமித்தருடைய தலைப்பு அனுஜ வைபவம். அனுஜ வைபவம் என்றால் லக்ஷ்மணனுடைய பிரபாவங்கள். அவனுடைய பிரபாவங்கள்லாம் இங்கே நாம் அனுபவிக்கப் போகிறோம். இந்த லக்ஷ்மணனுடைய பிரபாவத்தை அனுபவிக்கணும்னால் ரொம்ப அற்புதமான இளைய பெருமாள் என்று நம்முடைய சம்பிரதாயத்திலே கொண்டாடப்படுகிறார். பெருமாள் என்று சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருநாமம். இளைய பெருமாள் என்பது நம்முடைய லக்ஷ்மணனுக்கு திருநாமம். அந்த இளைய பெருமாளுடைய வைபவங்களை முழுக்க பறக்க பேசுவது நம்முடைய ஸ்ரீராமாயணம். அந்த ஸ்ரீராமாயணத்திலே பல இடங்களிலே லக்ஷ்மணனுடைய பிரபாவங்களையெல்லாம், அதாவது கவிச்சக்கர கவியான வால்மீகி, ஆதிகவியான வால்மீகி அந்த லக்ஷ்மணனுடைய பிரபாவங்களை எல்லாம் பேசும் பொழுது வேறு ஒரு வாயிலாக வேறொருவர் சொல்லுவது போலே அமைத்திருக்கிற பாங்கு இந்த காவியம் உயர்ந்த காவியம் என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒருவருடைய பெருமையை அவரே பேசுவது என்றால் அது தற்பெருமை அல்லவா? ஆகையினாலே சக்கரவர்த்தி திருமகனை பற்றி பேச வேண்டுமா? அது விஸ்வாமித்திரர் பேசுவார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திரம் பராக்கிரமம் அவசிட்டோபி மகா தேஜாக ஏஜேமே தபசி ஸ்திதா என்று விஸ்வாமித்திரன் வாயிலாகவும், ராமபிரானுடைய பெருமைகளெல்லாம் பேச வேண்டும் என்றால் சூர்பனகை வாயிலாகவும், தருணௌ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருட்டாதிராம் பரோ என்று வேற்றுவாயாலே மற்றொருவர் வாயாலே தான் ஒவ்வொருடைய பிரபாவங்களையெல்லாம் கொண்டாடுகிறார் வால்மீகி மகரிஷி. அதற்கேற்றாற் போலே இந்த ஸ்ரீராமாயணத்திலே லக்ஷ்மணனுடைய பிரபாவங்களை பேசும் இடத்தில் சில இடங்களில் ராமபிரான் பேசுவதாகவும் அனுமான் பேசுவதாகவும்
இப்படி இவர் பெருமையை மற்றவர் பேசுவதுதானே விசேஷனம். அதைத்தானே நம்மாழ்வார் திருவாய்மொழியில் காட்டுகிறார். கற்கும் கல்வி எல்லையலனே யானே என்னும் முழுஷா சொல்லிட்டு வந்தவர். அதற்கு மேலே ஆச்சாரியத்திலே அழிமனார் பெருமாள் நாயனார் என்ன காட்டுறார்? இது தற்பெருமை போல இருக்கிறது. சர்வேஸ்வரனான பராத்பரனான எம்பெருமானுடைய பிரபாவங்களை ஆழ்வார் பேசினால் அது தத்துவஜனம், இது தத்துவதர்சி வஜனம் என்னிலே அழிமனார் பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே காட்டுகிறார். அப்படி இந்த லக்ஷ்மணனுடைய பிரபாவங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கலாமா? இது ஒரு நெடிய பயணம். இந்த பயணத்திலே சுவாமியினுடைய திருவடி எதிராஜ ஜிஎஸ் சுவாமியுடைய திருவடிகளை பிடித்து கொண்டு அவர் கைகாட்டுகின்ற வழியிலே அவரும் சாட்சாத் ராமானுஜ முனியினுடைய அம்சாவதாரம் தானே, ராமானுஜ முனியுடைய அவதாரம் தானே நாம் சம்பிரதாயத்திலே ஜீயர்களை கொண்டாடுகிறோம். பெருமானாருடைய அவதார புருஷர்கள் தானே ஜீயர்கள். அந்த ஜீயருடைய திருவடியும் திருக்கையையும் பற்றி கொண்டு இந்த ஒரு பயணத்திலே அடியேனுடைய விஷயமாக சில விஷயங்களை அடியேன் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். இளையபெருமானுடைய அவதாரத்தை காட்டுகிறார். அதலக்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயசுதௌ வீரௌ சர்வஸ்திர குசலௌ விஷ்ணோரர்ஜ சமன்விதௌ. அழகான குழந்தைகள் பிறக்கிறது. ரமபிரான் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன். ராமபிரானுடைய பிறப்பை பிரபாவமாக கொண்டாடுகிறார் வால்மீகி. அதே போல சத்ருகனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்தே அனுபவிக்கிறார் சுமித்திரனுடைய பிள்ளையாக. அதற்கு பிறகு குழந்தை அழகாக பிறகு விஷ்ணு பகவானோட அம்சத்தோட கூடின எல்லா அஸ்திர வித்தியர்களும் வல்லவர்களான வீரர்களுமான லக்ஷ்மணர் சத்ருகர் என்ற 2 புதல்வர்களை சுமித்திரை பெற்றாள் என்று அவருடைய ஜனனம் சொல்லப்படுகிறது. அதற்கு மேலே பெயரிடுகிறார். ஒவ்வொருடைய குழந்தையுடைய சாமுத்ரிகா லக்ஷணத்தை வைத்து வசிட்டர் பெயரிடுகிறார். ஜேட்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயீசுதம் சௌமித்ரீம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா வசிட்ட பரமா பிரீதோ நாமானி கிருதுவான் ததா. மகாத்மாவான ஜேட்டரை ஸ்ரீராமர் என்னும், கைகேயி புத்திரனே பரதன் என்னும், சுமித்ரையின் புத்திரனே லக்ஷ்மணன் என்னும், மற்றொருவனை சத்ருகனன் என்னும் வசிட்டர் அற்புதமாக பெயரை இட்டார். அதற்கு மேலே லக்ஷ்மணனுடைய அவதாரத்தை சொல்லுகின்ற நாள் நட்சத்திரங்கள். புஷ்யே ஜாதத்து பரதோ மீனலக்னே பிரசன்னதீஹி சார்பே ஜாதோ ஜ சௌமித்ரி குளிரே அப்யுதேரோ. அதாவது களங்கமற்ற புத்தியுடைய பரதர் புஷ்ய நட்சத்திரம் மீன லக்னத்திலே அவதரித்தவர். சுமித்திரம் 2 புதல்வர்களும் ஆயில நட்சத்திரத்தில் சூரியன் உச்சனாயிருக்க கர்க்கடக லக்னத்திலே பிறந்தவராக இருந்தார். அதற்கு மேலே லக்ஷ்மணனுடைய குணங்களை அனுபவிப்போம். ஆல்யாத் பிரபதி சுஸ்னிக்தஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹ ராமஸ்ய லோக ராமஸ்ய பிராதுர்ஜட்டஸ்ய நித்யசஹ. எல்லா அழகையும் பெருக்குகிற லக்ஷ்மணர் உலகத்தை ரமிப்பிக்கிறாகிற ஏற்றனும் உடன் பிறந்தவருமான ராமருக்கு இளமை முதல் எல்லா பொழுதும் அதிக அன்புள்ளவராக இருந்தார். எல்லா அவஸ்தைகளிலும் பிரியாதிருந்து ஜலான்மத்யோ விவாத்ருதௌ என்று அன்வயத்தில் தரித்து व्यतिरेकத்தில் பிரிவில் முடியும்படியான இளைய பெருமாள் காடேற போகிறார். வனவாசத்துக்கு கிளம்புறான். அப்போ கிளம்பும் பொழுது லக்ஷ்மணன் நானும் கூட வருகிறேன் என்றான். அதற்கு சக்கரவர்த்தி திருமன், இல்லை, நீ நாட்டில் இருந்து கொண்டு கௌசல்யாதேவியும் சுமித்திரையும் தசரதனையும் பாதுகாப்பாக பார்த்து கொண்டு இங்கேயே இரு என்று அந்த பலவிதமான சம்வாதங்கள் ஏற்பட்டது.
அப்படி சொல்லும் பொழுது பலவிதமான சம்வாதங்கள் ராமபிரானுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஏற்பட கோபமுண்ட லக்ஷ்மணன் சில வார்த்தைகளை சொல்ல, அதற்கு சில சமாதானங்களை சொல்ல, இறுதியிலே ராமபிரானை பற்ற வேண்டும் என்றால் ராமபிரானோடு கூட வனவாசத்திற்கு போக வேண்டும் என்றார். சபாதுஸ்மரணோகாடம் விவேட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாச்சாரியசா ராகவஞ்ச மகாவிரதம். சக்கரவர்த்தி திருமகன் வனவாசம் புறப்பட தயாரான போது அயோத்தியைக்கு ரட்சகராகவும் பரதாழ்வானுக்கு துணையாகவும் நில் என்ற இளைய பெருமாளை அருளி செய்ய, காட்டிலும் கூட போய் அடிமை செய்வதால் உண்டான ருச்சியாலே அருளி செய்த வார்த்தை அசக்கியமாய் கூட போக வேண்டும் என்று பிராட்டி முன்னிட்டு முன்னணியாக பெருமாள் திருவடியிலே ரட்சணம் புகுந்தார் லக்ஷ்மணன். அதற்கு மேலே தவாம் சுவக வைதேயா கிரீசானுஷரம் சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதே. கீழே ஸ்லோகத்திலே சரணம் புகுந்தார் லக்ஷ்மணன். கீழ் ஸ்லோகத்திலே சரணம் புகுந்தார் அல்லவா? அந்த சரணம் புகுந்ததற்கு ஒரு பலன் வேண்டுமல்லவா? அந்த பலன் எது? கைங்கரியம்தானே. சேஷத்துவம் எம்பெருமானிடம் சேஷத்துவம். அந்த சேஷத்துவனுடைய பலம் எது? கைங்கரியம்தானே. கீழே சேஷத்துவத்தை பாரித்தார், சரணம் புகுந்தார். இந்த பாசுரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே அதனாலே ஏற்படக்கூடிய பலனை அனுபவிக்கிறார் சுவாமி. சக்கரவர்த்தி திருமகனே, அடியேனும் தேவரீரோடு கூட வந்து சகலவிதமான கைங்கரியங்களையும் அடியேன் செய்வதற்கு தேவள் நியமித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் அல்லவா? பிராட்டி புழகாரத்தை முன்னிட்டு, சீதா பிராட்டி புழகாரத்தை முன்னிட்டு, சரி நீ வனவாசத்திற்கு வந்து என்ன செய்ய போகிறாய் என்று ஒரு கேள்வியை காட்டதாக சக்கரவர்த்தி திருமகன் தன்ஸ்லோக ராமாயணத்தில் பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். என்னுடைய ஸ்வரூப சித்தியர்த்தமாக அடிமை கொண்டருள வேணும். இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் எது? எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் தானே. அந்த ஸ்வரூப சித்திக்காக தேவரீர் அடிமை கொண்டருள வேணும். அதற்கு மேலே தேவரீரும் பிராட்டியோரோடும் கூட எழுந்தருளியிருக்கும் பொழுதும் அடிமை செய்ய வேணும். அதாவது இந்த சேர்த்தியிலே பெரியபிராளும் பெரியபிராட்டிமாராகிற சேர்த்தியிலே மிதுனமே பிராப்பியம் சம்பிரதாயத்தில் சொல்கிற மூலம் அதுபோல அந்த இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ண வேணும். எப்படி கைங்கரியம் பண்ண வேணும் என்று நம்மாழ்வார் ஆற்றார். உழைவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அழிவில் அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் சர்வோபசித கைங்கரிகளும் பண்ண வேண்டும் என்று சுவாமி எம்பெருமானாரும் கத்தியத்திரயத்திலே பிரார்த்திக்கிறார் அல்லவா? அதுபோல இங்கே மலைத்தாழ்வர்களிலே தேவரீரும் அவரும் விளையாடும் பொழுதும் ரம்யமாக சாயங்கால வேளையிலே இருவருமாக அந்த மலைத்தாழ்வர்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலே மலைத்தாழ்வர்களிலே தேவரீர் இருவரும் விளையாடுகின்ற பொழுது தேவரீரை ரட்சித்து அடியேன் கிடப்பேன். அதற்கு பிறகு பர்ணசாலையில் எழுந்தருளிருக்கும் பொழுதும் தேவரீர் நியமனமடியாக அடியேன் சமைத்த அந்த பர்ணசாலையிலே தேவள் வீழ்த்து இருக்கும் பொழுதும் அடியேன் கைங்கரியம் பண்ண வேணும். அதற்கு மேலே நதி ஜலங்களில் விளையாடும் பொழுது அங்கே தேவரீரும் பிராட்டியும் சீதா பிராட்டியும் நதி ஜலங்களிலே விளையாடுவீர்கள் அல்லவா? அந்த நீராடும் பொழுது அடியேன் ரட்சகனாக அடியேன் கைங்கரியம் பண்ண வேண்டும். அதற்கு பிறகு ஒருவருக்கொருவர் வெற்றி கொண்டாடி ரசிக்கும் பொழுதும் இதை அழகாக காட்டுறார் பாசுரத்தில். அதாவது சக்கரவர்த்தி திருமகன் விடைபெற லக்ஷ்மண சீதா பிராட்டிக்கும் ஒரு சின்ன ஊழல் வந்துதான். அந்த ஊழலில் அந்த ராமபிரானும் சீதா பிராட்டியும் பேசலேன்னு முடிவு பண்ணிட்டாளாம். இது எங்கே காட்டப்படுறதுன்னா அடையாளம் காட்டுகின்ற அனுமான் சொல்லுகின்ற வார்த்தை நம்முடைய வியாக்கியாத்தாக்கள் அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம். இப்போ ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? அதுக்காக என்ன பண்ணானா ராமபிரான் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய கணையாழியை கழட்டி கீழே போட இது எங்கள் அப்பாவாத்துதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு ஒரு
ரசகரமான ஒரு அனுபவத்தை அனுபவிக்க முடியும். அதுபோல இங்கே தேவரீருக்கு ஒரு கல் இருக்குமாம், ஒரு பாறை இருக்குமாம். சீதா பிராட்டியும் இவரும் ஒரு பந்தயம் வைத்துக் கொள்வார்களாம். நான் முன்னாடி போனால் அதை தொட்டுவிட்டு திரும்புகிறவர் வெற்றி பெற்றவர்கள் என்பதாக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ராமபிரான் ஓடுவானாம். சீதை பின்னாடி கூட புறப்படுவாளாம், அல்லது சீதை முன்னாடி புறப்படுவாளாம். ராமன் பின்னே நின்று செல்வானாம். எப்படியாவது சீதை ஜெயிக்க வேணும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கு. அவள் திரும்பி வரும் பொழுது அவள் அந்த கல்லை தொட்ட பிறகு கையெடுத்து கூப்பிட்டு, ஆஹா நான் வெற்றி கொண்டேன், பந்தயத்திலே வெற்றி கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பானாம். யாரு? ராமபிரான். அந்த இருவருமான அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பானாம் இளைய பெருமாள் என்று அடியேன் அதற்காக அடியேன் கைங்கரியம் கொள்ள வேணும் என்றும், வேட்டையாட போகும் பொழுது தேவரீர் எங்கேயாவது மிருக வேட்டைகள் ஆடும் பொழுது அடியேன் வேட்டையாக ஆடும் பொழுது கையில் வில்லும் அம்பம் கொண்டு அடிமை செய்தல், காயும் கிழங்கும் வெட்டும் இடத்தில் மண்வெட்டியையும் கூடையும் சுமந்து அடிமை செய்தல். தேவரீர் எங்கேயாவது காய்கறிகள் பழிக்கணும், பழங்கள் பறிக்கணும், அது கூடை கத்தீர வேணுமோனா, அதை எடுத்துன்னு போகிறதுக்கு ஒருத்தர் வேணுமோனா, அடியேனை அப்படி ஆட்கொண்டருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். மரவுரியை பிழிந்து உலர்த்தியும், மரவரியலாக இருக்குமோனா அதெல்லாம் நினச்சி காய வச்சு அதை சுவாமி தேவரி திருமேனிக்கு பாங்காக அதை காய வைத்து உலர்த்தி நிமிர்த்தி அதை கொடுப்பதற்கான கைங்கரியத்தையும், ராட்சசரோடு யுத்தம் செய்யும் பொழுது பிராட்டிக்கு காவலாக இருப்பதும். அது சமயத்தில் எங்கே பார்த்தோம்? கரதூஷணர்கள் வதத்தில் ராமபிரான் என்ன பண்ணினான்? கரதூஷணர்களை பார்த்து, இவள் லக்ஷ்மணனை பார்த்து, சீதா பிராட்டியை கொண்டு தனித்து பத்திரமாக பார்த்துக்கொள், நான் கரதூஷணாதிகளை வதைத்து வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் அல்லவா? அப்பொழுது பிராட்டியை ரக்ஷகனாக நின்று காப்பாற்றினான் அல்லவா, காவலில் இருந்தான் அல்லவா. அதற்கு மேலே தேவரீர் விழித்திருக்கும் பொழுதும் பிராட்டியுடன் சயனிக்கும் பொழுதும் காட்டில் துட்ட பிராணிகளும் துட்ட சுபாவர்களுமான ராட்சர்களும் கையில் அணுகாதபடி கையிலே வில்லு கொண்டு ரட்சிப்பேன். விழித்திருக்கும் போதும் எல்லா அடிமையும் செய்ய கடுவேன். இளையபெருமாள் காட்டிற்கு செல்லும் பொழுது அஷ்டவிதமான செல்வங்களை எடுத்து சென்றான் என்று காட்டுகிறார். அதாவது வனவாசத்துக்கு புறப்படுறான், கையில் நகைகள் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் அஷ்டலட்சுமியோடு புறப்படுகிறான் என்று ஒரு நயமான ஒரு வார்த்தை சொல்வதும். அது என்ன அப்படின்னா, வஸ்திர மூட்டை, அண்ணா மன்னியினுடைய வஸ்திர மூட்டை, அது ஒன்று முட்டிருப்பான். அதுக்கப்புறம் வில்லு, கையிலே வில்லு, தன்னுடைய வில்லு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய வில். அதுக்கு பிறகு அம்பரா தூணி, இந்த அம்புகளை வைக்கக்கூடிய பின்னாடி வைக்கக்கூடிய அம்பரா தூணி. அதற்கு பிறகு சின்ன ஒரு கத்தி, அதாவது இந்த செடிகளையும் அருகளையும் நடைவேளை எழுப்பதற்கு கத்தி. அதற்கு பிறகு கோடாரி, மண்வெட்டி, குளக்கூடை, அதற்கு பிறகு தோல் பை. இத்தனை 8 விதமான அஷ்டலட்சுமியோடு லக்ஷ்மணன் போனான் என்று அங்கே அனுபவிக்கிறது. திருப்பாவையிலே நற்செல்வன் தங்கா என்று வருகின்ற இடத்திலே நற்செல்வன் என்று இங்கே ஆச்சாரியர்கள் குறிப்பிடுவது லக்ஷ்மணனை, அந்த லக்ஷ்மணனுடைய தங்கையாக இருப்பவளே என்று ஆழ்வார்கள் காட்டுகிறார். அதற்கு மேலே அதுக்கு நேரடியான சம்ஸ்கிருத பதம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்று, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, செல்வங்கள் அனைத்தையும் உடையவன். இந்த இடத்துக்கு திருவாய்மொழி பிள்ளை பெரியாழ்வார் திருமொழியில் 4ஆம் 10 4ஆம் பதிகம் 8வது பாசுரத்திலே தெளிந்த செல்வனை சேவகங்கொண்ட செங்கள்மால். தெளிந்த செல்வன், அதாவது லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா என்பதற்கும் நற்செல்வன் தங்காய் என்பதற்கும் இவ்விடத்திலே அவர் பெரியாழ்வார் என்ன காட்டார்? பெரியாழ்வாருடைய குமாரத்தை நற்செல்வன் சொன்னார். பெரியாழ்வார் என்ன சொன்னார்? தெளிந்த செல்வனை, தெளிந்த செல்வன்.
அது என்னது? ராமபிரானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும், கைங்கரியம் பண்ண வேணும், கைங்கரியம் பண்ண வேணும், மற்றொன்றையும் எதையும் நினைக்காத நல்ல தெளிந்த சிந்தையர். ஆழ்வார் ஒரு வாசத்தில் காட்டுறார், தெளிந்த சிந்தையர் பாமர மூலகத்துள்ளே. அது நம்ம ஆழ்வார் பாகம். அப்படி தெளிந்த செல்வனை சேவகம் கொண்டா, இங்கே அவன் பண்ணின கைங்கரியங்களை ஏற்றுக்கொண்ட செங்கண்மால் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் என்று காட்டும். இதற்கு மேலே ஒரு சின்ன அழகான அர்த்தம் காட்டப்படுது. பெருமாள் ராஜ்யத்தை இழந்தான். எங்கே? வனவாசத்துக்கு புறப்பட்டானோம். அப்போ என்ன ஆச்சு? பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராஜ்யத்தை இழந்தான். இவர் யார்? லக்ஷ்மணன் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்றார். இவர் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்றார். சம்பன்னா சுற்றமெல்லாம் பின்தொடர எல்லா அடிமையும் பெற்றார். இப்போ யாரும் ராமபிரான் பக்கத்தில் இல்லை. தசரதன் இல்லை, தாய் இல்லை, கைகே இல்லை, யாருமே இல்லை. பரதன் இல்லை, பரதன் இல்லை, சத்ருகன் இல்லை, யாருமே இல்லாத சமயத்திலே எல்லா உறவுமாக இவன் பின்தொடர்ந்தான். சுற்றமெல்லாம் பின்தொடர எல்லா அடிவையும் பெற்றான். சம்பன்னஹா என்கையாலே பாகவத கைங்கரிய பரியந்தமாக இரே பூர்த்தி. பகவத் கைங்கரியம் செய்தது தம்முடைய சத்தை பெறுவதற்காக, தன்னுடைய நிறம் பெறுவதற்காக, சொரூப நிறம் பெறுவதற்காக பகவத் கைங்கரியம் பண்ணினான். அந்த சத்தையை அழியமாறீரே பாகவத கைங்கரியம் பண்ணித்து என்று லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா. இதற்கு மேலே பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்கிற முதல் 10 3ஆம் பதியம் முதல் பாசுரத்திலே ஈட்டிலே சர்வப்ரியகரஸ்தஸ்யாத் ராமஸ்யாபிசரீரிதः லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ பஹிப்ராண இவா பரஹ. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு கிழி வந்திருக்கா. இந்த ஸ்லோகத்திலையும் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு வந்திருக்கா. ஆனால் ஆச்சாரியர்கள் அந்த சொல்லுக்கு சொன்ன அர்த்தத்தை இங்கே சொல்வதில்லை. அங்கே கைங்கரிய பூர்த்தியை, அதாவது தன்னுடைய சத்தை பெறுவதற்காக, சேஷத்துவத்தை நிரூபிப்பதற்காக அங்கே சொன்னார் அல்லவா. ஆனால் இங்கே என்ன காட்டால்? வைஷ்ணவ ஸ்திரீயோடு கூடின இளைய பெருமாள். வைஷ்ணவ ஸ்திரீயோடு கூடின இளைய பெருமாள். வைஷ்ணவ ஸ்ரீனா என்ன? பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணுவது, எம்பெருமானுக்கு அடிமையாய் இருப்பது, எம்பெருமானுடைய அடியாரிடம் விருப்பமாய் இருப்பது, இதுதானே வைஷ்ணவ ஸ்ரீ. இது அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு சரீரம் முதலான கரணங்களினாலும் திட்டங்களையெல்லாம் பண்ணுகிறவராயும் வெளியில் சஞ்சரிக்கக்கூடிய வேறு ஒரு பிராணன் போலே இருந்தார். லக்ஷ்மணன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மா ராமபிரானுக்கு வெளியில் ஒரு ஆத்மா இருந்து செயல்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் லக்ஷ்மணன் பண்ணின கைங்கரியங்கள். பஹிப்ராணக நஜதேனா வினா நித்ரா லபதே புருஷோத்தமஹ மிருட்டமன்னமுபானீத மன்னாதி நகிதம் வினா. அதாவது சக்கரவர்த்தி திருமகள் இல்லாமல் புருஷோத்தமர் நித்திரியையும் அடைபவர் இல்லை. அவர் இல்லாமல் கொண்டு வரப்படும் சிரேஷ்டமான அன்னத்தையும் உண்ணுகிறதே இல்லை. 2 இல்லையாம் லக்ஷ்மணனுக்கு. என்று ஒன்று அன்னம் இல்லை, மற்றொன்று நித்திரை இல்லை. இந்த நித்திரையும் இல்லை, அன்னமும் இல்லை. அப்பாடி கைகரியம் பண்ணார். யதாயி யதாயி ஹயமாரூடோ மிருகயாம் யாதி ராகவஹ ததைனம் பிரிட்டதோப்யேதி சதனு பரிபாலயன். ராகவன், அதாவது சக்கரவர்த்திவன், எப்பொழுதாவது வேட்டையாடுவதற்கு குதிரையில் போவான். அப்படி குதிரையில் போகும் பொழுது இந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணுவானா, குதிரையை கூட்டி கொண்டு
அந்த குதிரை மேலே அவருக்கு இணையாக, அவருக்கு சமமாக, அவருக்கு பாதுகாவலராக அவரை பின்தொற்றி குதிரையை ஏறினவர் வேட்டைக்கு போகிறாரோ அப்பொழுது இவரை வில்லோடு கூடினவராய் பின்பற்றுவராய் பின்னாக போகிறார் காண். இது வால்மீகி மகரிஷியினுடைய வார்த்தை. காண். பரதஸ்யாபி சத்ருக்னோ லக்ஷ்மணோ வரஜோஹிதः பிராணைஹி பிரியதரோ நித்யம் தத்சதாசீத் ததா பிரியः. லக்ஷ்மணருக்கு இளையவரான சத்ருக்னரும் பரதருக்கு எப்பொழுதும் பிராணனுக்கு மேலாகவே அதிக அன்பு வைத்தவர். அவருக்கு அப்படியே நன்மை செய்பவராய் பிரியராகவும் இருந்தார். எப்படி? பரதனுக்கு சத்ருக்னன் போலே ராமபிரானுக்கு லக்ஷ்மணன் என்று இருந்தார்கள் என்று சொல்வது. அதற்கு மேலே வனவாசம் புறப்படுகிறான். வனவாசம் புறப்படுகிற சமயத்திலே இதை கேள்விப்படுகிறான் லக்ஷ்மணன். அப்படியே லக்ஷ்மணனுக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறது. அந்த தசரனை அழித்து விடுகிறேன், அந்த கைகேயை அழித்து விடுகிறேன், அப்படி என்றெல்லாம் புறப்படுகிறான். அப்படியெல்லாம் கோபப்படுகிறான். அந்த சமயத்திலே ராமன் சமாதானம் பண்ணுகிறான். இதை அழகாக காட்டுகிறான் கம்பன். நதியின் பிழை அன்று நறும்புணல் இன்மை. அதாவது நதியில் ஜலமில்லைன்னா அதுக்கு காரணம் மழை இல்லையே தவிர அது நதியின் பிழையா? சரி, அப்பா சொன்னால் அப்பா மேலே பிழையா? இல்லை, அவன் தர்மசந்தன் சொன்ன வாக்கே காப்பாற்றுபவன், அதனாலே அவன் தப்பும் இல்லை. சரி, கைகேயி பண்ணாளா? அவளும் காரணம் இல்லை. சரி, மந்தரா பண்ணாளா? அவளும் காரணம் இல்லை. சரி, பரதன் பண்ணானா? அதுவும் காரணம் இல்லை. பின்ன என்ன காரணம்? விதியின் பிழை. அதாவது இந்த இடத்திலே உலகத்தாரில் சொன்னால விதி அப்படி சொல்லலாம். மாதிரி விதி, வாழ்த்த விதி அப்படி சொல்லலாம். அது மாதிரி சொன்னான் என்று கம்பன் காட்டுகிறார். ஆக வனவாசம் புறப்படும் பொழுது லக்ஷ்மணன் கோபம் கொண்டால் சம்பாவிதாத்மனா வீராக, ஏற்ற பிறவி குணங்களுடைய வீரர்கள். இது வாழ எப்படிப்பட்டவா தெரியுமா? யார்? ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன். இதை வர்ணிச்சுட்டு வர்ற இடம் அது. இவர்களுக்கெல்லாம் என்ன குணங்கள் இயற்கையாக இருக்கிறதோ அந்தந்த குணங்கள் சுவாபாவிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் லக்ஷ்மணன் என்பவன் ஆதிசேஷனுடைய அவதாரம் அல்லவா? ஆதி ஆகையினாலே சட்டென்று சில விஷயங்களை முடிவெடுக்கிறான், கோபம் கொள்ளுகிறான். அப்போ வீராகா என்று ஒரு பதமிடுகிறான் வால்மீகி. வீராகா இது லக்ஷ்மணனையும் குறிக்கும், பரதனையும் குறிக்கும், சத்ருக்னனையும் குறிக்கும், ராமபிரானையும் குறிக்கும். ஆனால் இவ்விடத்திலே இந்த வீராகா என்கிற சப்தமானது பராக்கிரமம். பராக்கிரமம் சுவாமி எம்பெருமானார் கத்தியத்திரத்தில் காட்டுறாரோம். வீரிய சௌரிய பராக்கிரமம் என்று 3 எடுக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது உண்டு. அதுபோல இங்கே பராக்கிரமம் எடுத்த காரியங்களை வீணாகாத வண்ணம் முடிக்கும் குணம். அதற்கு மேலே விக்ரமம் அந்தந்த சமயத்திற்கேற்றபடி ஓர் செயலை நிச்சயிக்கும் குணம். அல்லது இதற்கு பெயர், மற்றொரு பெயர் மனோபலம். அதாவது ஒரு காரியத்தை எடுத்தால் எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு திருடாத்தியவசாயம். இன்னொன்று என்ன? மனோபலம். மூன்றாவது தர்மசீலத்துவம். அப்படி எதையும் பண்ணால் கூட தர்ம வழி தவறாமல் செய்யும் குணம். அதாவது எதோ காரியானா சரி அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த காரியமாகும் பொழுதும் தர்மத்தோடு கூடியது போலே செய்யும். இதற்கு பிறகு வனவாசத்துக்கு வர குகனோடு அளவலாகுகிறான். யார்? லக்ஷ்மணன். ராமபிரான் சீதை நித்திர போயிட்டார். இப்போ லக்ஷ்மணனும் குகனும் அப்படி பேசிகிட்டு இருக்கா. ஒருத்தருக்கு ராப்பொழுது நல்ல நிலா வெளிச்சம், காற்று வீசுகிறது. நல்ல கங்கை கரையில் நல்ல கங்கை சுகமாக வீசுகிறது. அப்போ குகனும் லக்ஷ்மணனும் பலவாறாக பேசிக்கொள்கிறார்கள். அதுவும் ராமபிரானுடைய குணங்கள் குறித்தும், ராமபிரான் வனவாசம் வந்ததும் குறித்தும், மற்ற ஏனைய விஷயங்களை ஒருவருக்கொரு பரஸ்பரம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ சொல்லும் பொழுது குக சம்பாதம் அந்த சம்பாதம் போது
சோகம் பிரியவே பிரியசகம் ராமம் சியானம் சகசீதயா ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணி சர்வதோ ஞாதிபிஸ் சஹா. அந்த நான் கையில் பிடித்தவனாய் சுற்றத்தாருடன் இருப்பவனாய் சீதா பிராட்டியுடன் சயனம் கொண்டிருக்கிற உயிர் தோழராகி ஸ்ரீராமனை தோஷரகிதராய் பாதுகாப்பேன். இது குகனுடைய வார்த்தை. இதே வார்த்தையை லக்ஷ்மணன் சொல்கிறான். இதே வார்த்தையை லக்ஷ்மணனை பார்த்து குகன் சொல்கிறான், லக்ஷ்மணா நீ வேணா கொஞ்ச நாள் படுத்துக்கோ, நான் சுற்றி வந்து ரட்சிக்கிறேன், அவருக்கு எந்த விதமான ஆபத்துக்களும் ஏற்படாமல் நான் ரட்சிக்கிறேன், என் பார்த்து பாதுகாத்து கொள்கிறேன் என்று சொல்ல, இல்லை இல்லை அடியேனும் கைங்கரியம் பண்ணுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று லக்ஷ்மணனும் சொல்ல, இப்படி இருவருமா சமபோகத்தோடு சமவேகத்தோடு கைங்கரியத்தில் ஊற்றமுடையவர்களாய் இருந்தார்கள். அதற்கு மேலே ராம லக்ஷ்மண சம்வாதம், இது முன்னாடியே வந்திருக்கணும், பின்னாடி வருது. ராம லக்ஷ்மண சம்வாதம், அதாவது ராவன் வனவாசத்துக்கு புறப்படும் பொழுது ஈடு முதல் ஸ்ரீயப்பதியிலே நச்சா சீதா துவயாஹீனா நச்சாகம் அபிராகவா முகூர்த்தமி ஜீவாவோ ஜலான் மத்யோ விவோத்ருதௌ. ராமபிரான் சொல்லுகிறான் அல்லவா, நீ நாட்டிலே இருந்து பார்த்து கொள்ளென்று. அப்பொழுது சொல்லுகிறான், உன்னுடைய பிரிவு ஜலான் மத்யாத் விவோத்ருதௌ, மலான் மத்யாத் ஜலத்தை விட்டு இருந்து எடுக்கப்பட்ட மீன் எப்படி க்ஷணகாலம் வாழ்ந்து பிறகு அது நீர்ப்பசை அற்றவுடன் உயிர் விடுமோ, அதுபோலே உன்னுடைய பிரிவினால் நாங்கள் தங்க மாட்டோம். இதே வார்த்தை சீதா பிராட்டி சொல்லியிருக்கார். ஜலாமத்யோ விவோத்ருதௌ, இதே வார்த்தை ராமனும் சொல்லியிருக்கான். அப்படி சீதா பிராட்டியும் லக்ஷ்மணன் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று அனுபவம். இறுதியிலே லக்ஷ்மணன் ஒரு வார்த்தை சொன்னான் ராமபிரானை பார்த்து, ராமபிரானே தேவரீரோடு அடியேன் கூட வரவில்லை என்றார், தேவரீர் அழைத்து செல்லவில்லை என்றார். நகிதாதம் ந சத்ருக்னம் ந சுமித்ராம் பரந்தபா திரட்டும் இச்சேயமத்யாகம் சொர்க்கம் வா அபித்வயா வினா. எதிலும் ஜெயசாலியாய் விளங்குகின்ற ராமபிரானே, இப்போது தேவரீரை விட்டு பிரிகிறேன் என்றால் அடியேன் திரு தந்தையாரையும் தரிசிக்க மாட்டேன். அது யாரை? தசரதனை பார்க்க மாட்டேன். சரி, சுமித்ரா தேவியரை தானாகட்டும், என்னை பெற்றவளான சுமித்ரா தேவியையும் நான் பார்க்க மாட்டேன். சரி, சொர்க்கத்தை தானாகட்டும், சொர்க்கம் வேண்டே வந்தால் கூட எனக்கு வேண்டாம். சத்ருகுணம் தானாகட்டும், என்னுடைய உடன் பிறந்தவனான சத்ருகன் தான் இருக்கணுமே, அவனும் வேண்டாம் என்று அவர்களை பற்றி நினையேன் என்கிற அந்த உறுதியோடு விடாத்தியவதாய சிந்தனையோடு புறப்பட்டான் என்கிற. அதற்கு அடுத்தபடியாக பரதன் சேனையோடு ராமபிரானை அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சேனையோடு வருகிறான். அப்படி வருகின்ற சமயத்திலே லக்ஷ்மணன் மரத்தின் மேலே நின்று இவன் சேனையோடு கஜ துரக பதாதி தாயார் எல்லாரோடையும் கூட்டிண்டு பெரிய சேனையோடு ராமன் புறப்பட்டு ராமனை பார்ப்பதற்காக காட்டுக்கு புறப்பட்டு வரான் அல்லவா. அப்பொழுது இந்த பரதனை அழித்து விடுகிறேன் என்று இந்த லக்ஷ்மணன் கோபம் கொள்ள அப்படியே ஒப்பளிக்கிறது கோபம். அப்போது ராமபிரான் அங்கே ஒரு சமாதானம் பண்ணுறான். ஏ லக்ஷ்மணா, பரதனை பற்றி உனக்கு தெரியாதா? ஸ்நேகேனாக்ராந்த ஹிருதயः ஸ்வகேனாகுலிந்திரியः திரஷ்டுமப்யாகதோ ஹ்யேஷ பரதோ நான்யதா ஆகதः. ஆகதः பரதன் வருகிறான். அவன் பார், அவன் வருகின்ற நிலையை பார். ஸ்நேகாக்ராந்தः, அதாவது வீரனே புருஷோத்தமா, ஏ லக்ஷ்மணா, நான் பின்வருமாறு நினைக்கிறேன். நீ ஒன்று நினைக்கிறாய், அவன் படையோடு கூட வந்து அழிப்பதற்காக நீ நினைக்கிறாய். ஆனால் நான் எப்படி தெரியுமா நினைக்கிறேன்?
பரதன் உடன் பிறந்தோர்களிடம் நல்ல வாத்சல்யம் உடையவன், எனக்கு உயிரை விட மேம்பட்டவன். அயோத்திக்கு திரும்பி வந்த பரதன் சடையும் மரவுரியும் பூண்டும் ஜானகியோடும் உன்னோடும் கூட என்னை நாடு கடத்தப்பட்டவனாக அறிந்து, நாம் ஏதோ நடுகடுத்தப்பட்டவனாக அறிந்து நம்மை அழைத்து கொண்டு சேர்வதற்காக புரதர்மத்தையே பெரிதாய் பாராட்டுகிறவனாய், வாத்சல்யத்தால் நொந்த மனத்தனாய், மனவேதனையில் ஐம்பொறி கலங்கி நேரில் பார்க்க வந்திருக்கிறான். இவன் வேறு வகையாக வரவில்லை. இது கேட்ட லக்ஷ்மணன் சினம் தேர்ந்தான். அதாவது பரதனுடைய பெருமையை ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு சொல்ல இந்த ஒரு அனுபவம் இருக்கல்லவா, இதை கம்பன் அழகாக காட்டுறான் கம்பராமாயணத்தில். தொழுத கையினன் துவண்டமேனியன் அழுதழு கண்ணினன் துவண்டமேனியன் தொழுதுயர் கையினன் அவலம் மீதனான் படிவமொத்து முடிய நோக்கினான். பெருமானை அடியார்களெல்லாம் திருவடி தொடங்கி திருவடி வரையிலே அனுபவிப்பார்கள் அல்லவா, அதுதானே மூரை. திருப்பானாழ்வார் காட்டவே கண்டபாதம் கவனல் ஆடையுந்தி என்று திருவடி தொடங்கி கேசவரில் அனுபவித்தார் அல்லவா, அதுபோலே பெரியாழ்வாரும் அனுபவித்திருக்கிறார் அல்லவா சீதக்கடலுள் பதிகத்தில். திருப்பாவையும் பார்க்கடலுள் பையத்துவின் பருவன் அடிபாடி என்று தொடங்கி வங்கக்கடல் அறிந்த மாதவன் என்று முடிக்கிறாள் அல்லவா. இப்படி அடியார்கள் எம்பெருமானை கீழே இருந்து மேலே பார்ப்பது முறை. ஆனால் இந்த பரதனுடைய நிலையை பார்த்தால் ராமபிரான் சர்வேஸ்வரனான எம்பெருமான் அடி முடிய நோக்கினான். பரதனுடைய திருவடி தொடங்கி பரதனுடைய முடிவரையிலே பார்த்தானாம். முழுதுணர் சிந்தையான், எல்லாவற்றையும் நன்கு அறிந்த முழுதுணர் சிந்தையான் முடிய நோக்கினான். இது கம்பன் காட்டுகின்ற அனுபவம். அப்படி இது கேட்டு லக்ஷ்மணன் சமாதானம் அடைந்தான். இது கேட்ட லக்ஷ்மணன் சதா சமாதானம் அடைந்தான். மரத்திலிருந்து இறங்கினான். இதற்கு மேலே சீதை லக்ஷ்மண சம்பாதம். பொய்மான் வந்தபோது ததஸ்து சீதாமிவாத்ய லக்ஷ்மணः கிருதாஞ்சலி கிஞ்சிதவே பிரணம்ய ச அன்வீக்ஷமானோ பகுமச்ச மைதிலீம் ஜகாமராமஸ்ய சமீபமாத்மவான். இவ்விடத்திலே சீதா பிராட்டி பொய்மான் வந்தது. ராமன் அந்த பொய்மான் பின்னே அனுப்பினாள் சீதா பிராட்டி. இவனும் பலவாறாக சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் பலவாறாக சம்வாதம் நடந்தது. இது பொய்மான், இதனாலே ராமபிரானுக்கு எந்த ஆபத்தும் வராது, நீங்கள் தைரியமாயிருங்கள் என்று பல வகையாக சமாதானம் சொன்னாலும் திருப்தி அடையாதவளாய் என்னென்னவோ அபச்சாரமான வார்த்தைகளை எல்லாம் சீதை பேசினாள் அல்லவா. இறுதியிலே என்ன பண்ணினாள் லக்ஷ்மணன், சரி இதற்கு மேல் இங்கு இருந்தால் நம்முடைய சொரூபத்துக்கு சேராது, அவளுடைய வார்த்தையை மீறினதாக ஆயிடும், சரி கிளம்பணும்னு கிளம்பினான். அப்போ என்ன பண்ணான், அப்போது லக்ஷ்மணன் தைரியம் வரவழைத்து கொண்டான். சீதாதேவி அஞ்சலிகஸ்திராக மனதிலே நாட்டி சற்று தயங்கி அதாவது தயங்கி தங்கி குரல் தாழ்ந்து நமஸ்கரித்து எங்கும் ஸ்ரீராமரது சன்னதிக்கு மைதிலியாரை அப்படி புறப்பட்டானாம். புறப்படும்போது 2 ஸ்டெப்பு போவானாம், 2 அடி வைப்பானாம், திருப்பி சீதையை பார்ப்பானாம், 2 அடி வைப்பானாம், சீதையை பார்ப்பானாம், 2 அடி சீதை பார்ப்பானாம். இப்படியே பார்த்து கொண்டே பின்னாடி ராமபிரான் இருக்கிற இடத்திற்கு சென்றடைந்தான் லக்ஷ்மணன். அதுபோலே ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போய்விட்டான். இந்த ராமன் மனிதர் போலே புலம்பி அங்கும் இங்கும் பலவாறாக புலம்புகிறான். சீதை உயிரோடு இருக்கிறாளா இல்லையா, ஒருவரோடு இருக்கிறாளா இல்லையா, அவள் பெய்து தெரியுமா, அங்கு தேடுறான், மரமே பாத்தியா, மட்டையே பாத்தியா, மீனே பாத்தியா, மிருகமே பாத்தியா என்று சோகாவிஷ்டனாய் நல்ல சோகம் கூடியவனாய் இப்படியே திரிஞ்சுட்டே இருந்தான்.
பார்த்தார் லக்ஷ்மணன் இவருக்கும் தாங்கலை. இவருக்கும் தமையனாருடைய பாரியா அண்ணி பிரிந்ததுனாலே இவருக்கும் அந்த துக்கம் இருக்குமோனோ. ஆனாலும் இப்போ இவரும் துக்கம் அடைஞ்சு ராமபிரானும் ஏற்கனவே துக்கித்திருக்கான். அதற்கு மேலே என்ன வழி அப்படின்னு வழி பிறக்கணுமா வேண்டாமா? அதுக்காக பலவிதமான சமாதானங்களை எல்லாம் சொன்னான் லக்ஷ்மணன். அப்போ தத்ராமம் முகூர்த்தாதிவ ஆஸ்வாஸ்யா பக்கத்தில் போனானாம் லக்ஷ்மணன். ராமபிரான் பக்கத்தில் போய், அண்ணா இப்படி நீங்கள் வருத்தப்படுறது நம்முடைய உடலையும் நம்முடைய தைரியத்தையும் குறைத்து விடும். சீதையை தேடுவதற்கு உண்டான வழிகளை ஆராய வேண்டுமே தவிர இப்படி கவலை உற்று கிடந்தால் மேலே என்னாகும் என்று பலவிதமான ஸ்லோகங்களினாலே அவனை சமாதானப்படுத்தினான். யாரை? ராமபிரானை. என்றால் இந்த ஸ்ரீராமாயணம் என்கிற காப்பியத்திலே ஒருவருக்கொருவர் பெருமைப்பட்டு கொண்டு இவர் அவரை சொல்ல, அவன் இவரை சொல்ல, இவன் அவரை சொல்ல, ராமபிரான் தேற்றினான், ராமபிரான் சதா சமாதானம் பண்ணினான். பரதன் வரும்பொழுது லக்ஷ்மணனை, வனவாசத்துக்கு புறப்படும் பொழுது லக்ஷ்மணனை சமாதானம் பண்ணினான் ராமன். இப்போ ராமபிரானை சமாதானம் பண்ணுகிறான் லக்ஷ்மணன். இப்படியாக இந்த கதாபாகத்தை அமைத்திருக்கக்கூடிய அதாவது எந்த வார்த்தை நடந்ததோ அது அப்படியே நடந்ததல்லவா, சத்தியம் அல்லவா? அதனாலே இப்போ லக்ஷ்மண அனுபசம்பாதம், அதாவது இப்போ லக்ஷ்மணன் வந்துட்டான். ராமபிரானும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிட்டு வந்தான். அங்கே கபந்தன் வழிகாட்டினான். சுக்ரீவனோடு நட்பு கொள்க என்று வரும் பொழுது சுக்ரீவனோடு நட்பு ஏற்படுவதற்கு முன்னே அங்கே சுக்ரீவனுடைய மந்திரி வந்தான். இவர்கள் இருவரையும் பார்த்தான். பார்த்துவிட்டு சொன்னான், நான் சுக்ரீவனின் மந்திரி, என் பெயர் ஹனுமான். சுக்ரீவன் உங்களோடு நட்பு கொள்ள விரும்புகிறான். அவன் மனைவியை அவன் அண்ணன் திருடி விட்டான், கவர்ந்து விட்டான் என்று இப்படி பல விஷயங்களை சொல்ல, அப்பொழுது பக்கத்திலே ராமபிரான் பக்கத்திலே இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஏ லக்ஷ்மணா, வந்திருக்கிறவன் பேசுகின்றதை பார்த்தால் மிகவும் அற்புதமாக தெளிவாக சுருக்கமாக பேசுகிறான். நான் ரிக்வேத விநீதஸ்ய ந யஜுர்வேததாரிணः ந சமவேத விதுஷः சக்கியமேவம் பிரபாஷிதம். நன்னா கவனமாக பேசு. சாமவேதத்திலே வல்லவன், ரிக்வேதத்திலே வல்லவன், எதிர்வேதத்திலே வல்லவன் என்று இவன் சொல்ல, ஏன் ராமபிரானே நேர பேசலாமோ அப்படின்னால், வந்திருக்கிறவன் என்ன சொன்னான்? நான் சுக்ரீவனுடைய மந்திரின்னு சொன்னானோ. அப்போ மந்திரி என்றால் இளைய பெருமாளுக்கு முக்கியத்துவம் தரணுமா வேண்டாமா? தானே நேரடியாக பேசலாமோ? அதனாலே லக்ஷ்மணனை பார்த்து அவன் சொன்னான் என்று சொல்லப்படும். அப்படி ஏவ முக்தத்து சௌமித்ரி சுக்ரீவ சதிவம் கபம் கபிம் அப்யபாஷத வாக்யக்யம் வாக்யக்யம் பவனாத்மஜா. ராமபிரானாலே ஆக்ஞாபிக்கப்பட்டவர். ராமபிரான் பேசுன்னு சொன்ன அந்த வார்த்தையினாலே சொல்நுட்பம் அறிந்தவரான லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் அதிநுட்பமான சொல்வன்மை உடையவன். அவன் வாயு புதல்வரும் சொல் நுட்பம் அறிந்தவரும். யாரு? லக்ஷ்மணனும் சொல் நுட்பம் அறிந்தவன், ஹனுமானும் சொல் நுட்பம் அறிந்தவன். அப்பறிந்தவரும் சுக்ரீவனது மந்திரியமான வானரை பார்த்து எம்பெருமான் அப்படி பேசும்படியாக எம்பெருமான் அதாவது ராமபிரான் தெரிவித்தான். இது லக்ஷ்மண அனும சம்பாதம். அதற்கு மேல் லக்ஷ்மணனை பற்றி சீதையிடம் அனுமான் கூறுதல். இது அசோகவனத்திலே இந்த லக்ஷ்மணன் எப்படி இருப்பான்னு சொல்கிறதுக்கு யார் சொல்கிறா? ஹனுமான் சொல்கிறான். நவவியாகர பண்டிதரான ஹனுமான் சீதை இருக்கக்கூடிய அசோகவனத்திலே போய் பிராதாஜ தஸ்ய தைபாத்ரஹ சௌமித்ரி அபராஜிதஹ அனுராகேண ரூபேண குணைச்சைவ ததாவிதஹ. ஸ்ரீராமருக்கு இளையதாயின் புதல்வரும் தம்பியுமான ஒருவராலும் வெல்லற்கரியவனான சுமித்திரையின் புதல்வரோ
யார்? சுமித்திரை முதல்வர் யார்? லக்ஷ்மணன். அன்பினாலும் ரூபத்தாலும் குணத்தாலும் ராமருக்கு சமமானவர் என்று லக்ஷ்மணனை பற்றி அசோகவனத்திலே சீதா பிராட்டி சொன்னார். யுத்தத்திலே இந்திரஜித்தை அழிக்கிறான் லக்ஷ்மணன். அந்த இந்திரஜித்தை அழித்து வருகின்ற லக்ஷ்மணனை பார்த்து ராமன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? சாது லக்ஷ்மண துஷ்டாஸ்மி கர்மண அசுகிருதம் கிருதம் ராவணோர்கி விநாசேன ஜிதமத்யுபதாரயா. ஹே லக்ஷ்மணா, உன்னாலே நல்ல காரியம் செய்ய பெற்றது. இந்திரஜித்தை அழித்ததினாலே ராவணனுக்கு இனிமேல் வெற்றி இல்லை என்று அர்த்தம். அப்பேற்பட்ட நல்ல காரியத்தை நீ பண்ணினாய், நற்கர்மம் புரிய பெற்றது. அச்செயலால் நான் ஆனந்தம் கொண்டேன் லக்ஷ்மணா. இந்திரஜித்தின் அழிவாலேயே யாவரையும் வெற்றி கொள்ளப்பட்டது, எல்லாராலையும் வெற்றி கொள்ளப்பட்டது என்று தெரிந்து கொள்வாய் என்று ராமன் லக்ஷ்மணனை பாராட்டியது. அதற்கு மேலே ஆச்சாரியர்கள் பார்வையில் லக்ஷ்மணன். ஆச்சாரியர்கள் சொல்கிறார் ஸ்ரீவஜனபூஷணத்திலே வாக்கியம் 32 இளைய பெருமாள் தொடக்கமானவர்கள் சகுரம் சரணம் புகுறுகையாலே அதிகாரி நியமமில்லை. அதாவது முன் சூத்திரத்திலே வாக்கியம் 31, 30 சூத்திரத்திலே இந்த சரணம் புகுந்த அதிகாரிகள் யார் சரணம் புகுகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை சொல்லி கொண்டு வருகின்ற ஒரு பிரகடனம். அதிலே அதிகார நியமமில்லை, தேச நியமமில்லை, கால நியமமில்லை, அதிகார நியமமில்லை, அதான் சரணாகதிக்கு இவைகள் எவையும் தேவையில்லை என்று சொல்லி வருகின்ற இடத்திலே என்று சொல்லி வருகின்ற பிரகடனத்திலே யார் யார் அதிகாரிகள் சொல்லிட்டு வருகின்ற இடத்திலே வாக்கியம் 32 இளைய பெருமாளும் தொடக்கமானவர்கள் சரணம் புகுறுகையாலே அதிகார நியமமில்லை. அதற்கு வேறு உபயத்துக்கு இளைய பெருமாளையும் பிள்ளை திருநறையூர் அரையறையும் வாக்கியம் 80 உபயத்துக்கு இளைய பெருமாளையும் பிள்ளை திருநறையூர் உடையாரையும். அதற்கு மேலே வாக்கியம் 82 பசியராயிருப்பாரட்டசோறும் உண்ணவேணும் அடுகிறசோறும் உண்ணவேணும் என்னமா போல காட்டுக்கு போகிற போதும் இளைய பெருமாள் பிரியல் தரியாமையை முன்னிட்டு எல்லா அடிமையும் செய்ய வேணும், ஏவி கொள்ளவும் வேணும் என்னார். படை வீட்டில் புகுந்த பின்பு காட்டில் தனியிடத்தில் பயம்பாகத்தாலே வயிற்றை பெருக்கினபடியாலே ஒப்போனுண்ணமாட்டாதே ஒரு திருக்கையாலே திருவொட்கொத்த கொடையையும் ஒரு திருக்கையாலே திருநாள் சாமரத்தையும் தரித்து அடிமை செய்தார். ராமபிரான் வனவாசத்திற்கு போகும் பொழுது, அதாவது காட்டுக்கு போகிற பொழுது, படை வீட்டிற்கு புகுந்த பொழுது இந்த 2 நிலை. காட்டிற்கு போகும் பொழுதும் எல்லா கரிமங்களையும் எல்லா காரியங்களையும் நான் செய்வேனாக வேணும்னு சொன்னான். சரி, நாட்டுக்கு வந்தாச்சுன்னா அவள் கைங்கரியத்தை கொடுத்துடலாமோனா கூடாதான். அதனால் என்ன பண்ணா, இவனே என்ன பண்ணா தனியத்தான் காட்டில் அவனுக்கு கைங்கரியம் பண்ணி 2 பேர் தள்ளி அழகாக காட்டால் வயிற்றை பெருக்கினபடியாலே சுயம்பாகத்தில் அங்கே 2 பேரும் தெளி பண்ணி நீ ஏன் பழக்கமாக எடுத்து இவன் நாட்டுக்கு வந்தால் அந்த தெளி பண்ண வரமாட்டேங்கிறது. 10 பேர் 15 பேர் தெளி பண்ணணுன்னா வரமாட்டேங்கிறது. அதுக்காக என்ன பண்ணா, அதனால் இங்கே வந்து அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு திருக்கையாலே திருவன்கொற்ற குடையும் ஒரு திருக்கையாலே திருநாள் சமர்ப்பித்ததையும் தரித்து அடிமை செய்தார். அதற்கு மேலே இளைய பெருமாளுக்கு பரம் ராமானுவர்த்தி வாக்கியம் 33 சீவஜன புகணத்திலே விதியில் இளையனுக்கு இளைய பெருமாளுக்கு பரம் ராமானுவருத்தி. அது சரணடைஞ்சவர்களுக்கு யார் யார் சரணடைஞ்சார்கள் ஒரு வாக்கியத்தில் காட்டினார். அதில் பெற்ற பலன்கள் என்ன, யார் யார் என்னென்ன பலன்களை பெற்றார்கள், விபீஷணனுக்கு பலம் என்று ஒவ்வொரு பிரித்து
காகத்துக்கும் காளியனுக்கும் பலம் பிராணதாரணம். இளைய பெருமாளுக்கு பலம் ராமானுவிருத்தி, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் என்கிற எண்ணம். அதற்கு மேலே ஆச்சாரிய ஹதயத்தில் 2ஆம் பிரகரணத்திலே வாக்கியம் 126 இளைய பெருமாள் நாயனார் காட்டார். பிரியில் இளனுக்கு இளங்கோவும் அக்குளத்தில் மீனிரே என்று சொன்னாரோ, ஜலேன்மத்த விவோத்ருதோ பிரியில் தரியேனுக்கு. வாக்கியம் 127. அடுத்த வாக்கியத்தில் அழும் தொழும் ஸ்நேகபாஞ்சலியோட ருச்சிரசானுக்களில் ஊவிக்கொள்ளும் பிரியா அடிமைக்கு சரணே சரண் என்னே பாடும் வெல்லம் கொண்டு வந்தவும் பிதாவும் அவரே என்கையும் என்று அழிமணாள பெருமாள் நாயர் ஆச்சாரியத்தில் காட்டு. அதற்கு இலக்குமணன் எழுப்பிய நானொலி. இது திருமலை அனந்தாழ்வான் காட்டுகின்ற ஒரு வைபவம். அதாவது திருப்பாவையிலே 6ஆம் பாசுரத்திலே உள்ளம் திறம்பினகான் என்கிற பாசுரத்திலே பேரரவம் கேட்டிலையோ நிறுத்த ஒலி. பறவைகளெல்லாம் பறக்கின்றன, அவைகள் பேடைகளோடு பேசுகின்றன, அதெல்லாம் கேட்கலையா உனக்கு? உள்ளம் திறம்பினகான் பேரரவம் கேட்டிலையோ என்று அந்த சொல்ல இடத்துல நந்தாழ்வான் சொல்வாராம். மகாராஜர் வாசலிலே சென்று இளைய பெருமாள் சிறுநானேற்று எரிந்தார் என்ன. நந்தாழ்வான் தாரையினுடைய சத்னோஷ்மாவை பற்றி கிடந்த ஆத்யந்தமும் தீருகைக்கு போரும் துவனி. அதாவது ராவணன் திருடி போயிட்டான் தெரிஞ்சுது. மழைக்காலம் வந்தது. மழைக்காலம் முடிஞ்ச உடனே திருப்பி யுத்தத்திற்கு புறப்படலாம் என்று நினைத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது சுக்ரீவன் பல நாள் இழந்திருந்த திசையிலே சேர்விட்டார். அப்போ ராமபிரான் சொன்னான், போய் உணர்த்திவா என்று சொல்லி அந்த லக்ஷ்மணனுக்கு சொல்ல அந்த லக்ஷ்மணன் அப்படி போய் நின்றான். முன்னாடி நின்று நான் ஏற்றினான். நான் ஏற்றின உடனே அந்த சப்தம் எப்படி இருந்ததுதான், பேரரவம் கேட்டிலையோ என்று அங்கே நடந்த நிகழ்ச்சிக்கு திருப்பாவையிலே அன்வயம் காட்டினார் வியாக்கியாத்தாக்கள். அதாவது மகாராஜர் என்று இவ்விடத்திலே சுக்ரீவரையும் இளைய பெருமாள் என்று லக்ஷ்மணனையும் சிறு நானேற்று எரிந்தார் என்ன. நந்தாழ்வான் சொன்னாராம், தாரையினுடைய பொங்கைகளை பற்றி கிடந்த ஆத்யந்தமும் அந்த ஆனந்தமும் தீருகைக்கு இவன் எழுப்பிய ஒலி, அந்த ஒலியே அவளை விதிலம் பண்ண பட்சித்து என்று அந்த போரும் துவனி என்று காட்டி அனுபவிக்கிறார். இப்படி பலவிதமான லக்ஷ்மண அனுபவங்களை பலவிதமாக பல இடங்களிலே அனுபவிக்கும் பெரும் பாக்கியம் அடியேனுக்கு கிட்டியது. ராமானுஜ நூத்தந்தாதியில் சுவாமி முதனார் 75வது பாசுரத்திலே சுவாமியினுடைய திருநக்ஷத்திரம் 75 அல்லவா? அந்த 75வது பாசுரத்தை ஒட்டி இந்த சுவாமி ஸ்ரீசுவாமி பூர்வாசிரமத்திலே ஸ்ரீசுவாமி இப்பொழுது ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிருக்கிற சுவாமி இன்னும் மேன்மேலும் ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் பலவிதமான கைங்கரியங்களையும் பண்ணி கொண்டு இருக்க வேண்டும் என்பது இந்த பாசுரத்தை சேர்த்து அனுபவிக்கும் பொழுது அடியே எனக்கு தோன்றுகின்ற ஒரு அர்த்தம். சைத்தலை சங்கம் செழமுத்தமீனும் திருவரங்கர் கைத்தரத்தாழியும் சங்கமுமேந்தி. இங்கே சங்கமம் என்றும் என்பது அதாவது சுவாமி கையிலே எழுந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தம்பமும் கைத்தரத்தாழியும் சங்கமுமேந்தி உங்கள் முகப்பே மொய்த்தலை துன்னை விடனில் நிறைக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா என்ன முத்து நின்னே. அப்படி பெருமானாராக கையில் திருதண்டமும் கையில் பவித்திரமும் எப்பொழுதும் விளங்கும்படியாக எழுந்திருந்து நம் போன்ற ஆத்மாக்களை உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று அவருடைய திருடிகளிலே பிரார்த்தித்து அடியேன் விடைபெறுகிறேன். சர்வாபயாரான் க்ஷமஸ்வா. அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ
கடகோபம் தந்தமனூர் வாழ கடல் சூழ்ந்த மனுலகும் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டிலும்